லைவ்ல இருக்குமா இப்போ? ஆமா. ஓகே. வணக்கம் சௌந்தர்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. உள்ள இருந்தப்போ நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன், வெளில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. அதில் வந்து பயங்கரமா இருக்கு ரெஸ்பான்ஸ் தான். மக்களை மீட் பண்ணும்போது தான் எனக்கு பியூரான லவ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சவுண்டு கம்மியா இருக்குன்றாங்க, கொஞ்சம் சத்தமா வச்சிங்களா? இன்னும் இவ்வளோ சத்தம் போதுமா? ஆ. போதுமா? பயங்கரம். ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம்னா என்ன? ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் தூங்கினேன். நல்லா தூங்கினேன். ஆனால் எனக்கு தூக்கமே வரவே இல்லை. அதனால் நான் ட்ரை பண்ணேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம். அப்புறமா சாப்பிட்டேன். அமேசிங். பிக் பாஸ் 8ல உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யார்? பிடிச்ச பர்சனா? கண்டெஸ்டண்டா? கண்டெஸ்டன்ட் நிறைய பேர் பிடிக்கும் எனக்கு. ஒருத்தர் தான் சொல்லணும். யாரை சொல்கிறது? ரயானை பிடிக்கும். அமேசிங். அன்ஷி பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். அன்ஷி வந்து பயங்கர அவங்க ஸ்வீட்டு. நான் இன்னும் வெளில வந்து அவங்ககிட்ட பேசல, அவங்க நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவங்க வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருப்பாங்க. உள்ள ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன். உள்ளே வந்து எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோவம் வந்தால் கூட வெளில வந்து சொல்லிடுவாங்க, இதுதான் உன் மேலே வந்து எனக்கு இதான் கோவமாக இருந்துச்சு. அப்புறம் ஏதாவது தப்பு நடந்தால் அது வந்து டைரெக்டாக வந்து கேட்டுருவாங்க. யார் என்ன எதுன்னு பார்க்க மாட்டாங்க. இப்படி தான் இருக்குமா, நான் இப்போ கேட்டால் தப்பாயிருமா அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு பாசக்கார பொண்ணு. சவுண்ட் தீபக் பாண்ட் பற்றி சொல்லுங்கள். தீபக் அண்ணாவா? ஐயோ, அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க உள்ளே இருக்கும்போது. அந்த சார்ஜென்ட்லாம் இருக்கும்போது நான் பயந்துகிட்டே இருப்பேன், ஏதாவது பண்ணிடுவாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்னு. இப்போ கூட அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் பயந்து தான் பேசுவேன். ஏன்னா அவர் பேசுறதே அந்த டோன் இருக்கும்ல. ஸோ ஆனால் அவரோட நல்ல பாண்டிங்ஸ்லாம் இருந்தது. அந்த அந்த அவர் டச் பண்ணி அவனை பேசல, அது தவிர எனக்கு எல்லாமே நல்லா பாண்டிங்காக தான் இருந்தது அவர் கூட உள்ளே இருக்கும்போது. ஸோ அவரோட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மக்கள்கிட்ட so much love from மக்கள்ஸ். மிஸ் யூ சவுண்ட், லவ் யூ சவுண்ட். லவ் யூ. வாட் இஸ் த மோஸ்ட் மிஸ்ஸிங் திங் இன் பிபி? மிஸ்ஸிங் திங்கா? பிக் பாஸ் அவரோட வாய்ஸ். அவரும் மிஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் தனியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ சோகமாக நாங்களாம் எல்லாமே. ஏன் தங்கமே ஹாப்பியாக இருங்க எப்போவும். ஃபர்ஸ்ட் மூவி அப்டேட் எப்போ சொல்ல போகிறீங்க? வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் மூவியா? ஐயோ, இன்னும் எதுவும் பேசலைங்க. கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். சவுண்டாக பேசுங்கப்பா. அப்படியா? கேட்கவே இல்லையா? இப்போ கேட்குதா? ஓகே. பிபியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பிபியோட எக்ஸ்பீரியன்ஸ் எதை பற்றி சொல்லணும்? பொதுவாக பிபியோட பிபி உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா ஒரே இடத்துல இருக்குது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வீட்டிலே வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். ஏதாவது ரொம்ப சோகமாக இருந்தேன்னா தான் வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருப்பேன். ஸோ பிபி ஃபுல்லாக ஒரே இடத்துல இருக்கணும் போது அது ரொம்ப வந்து லைஃப்லேயே பெரிய கஷ்டமான விஷயம். நான் 100 நாள் இருந்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ பேர் ஒரே அந்த 24 பீப்புளோட அங்கேயே இருக்கணும், எல்லாமே அவங்களோட வாழணும் போது அது வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஆக்சுவலி அதுவும் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் நிறைய திருத்திக்கலாம். ஏன்னா வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னே சம்டைம்ஸ் தெரியாது, இந்த இடத்துல இப்படி பண்ணுவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கற்றுக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் பிக் பாஸே. நிறைய பேர் வந்து இந்த ஒரு பேர் வேணும், அந்த மாதிரி லைக் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும்போது நானும் அப்படி தான் வந்தேன். எனக்கு சௌந்தர்யானா யார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி நான் உள்ளே வரும்போது நான் என்னை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் மேலே யோசிச்சிருந்தேன், மக்களுக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் வீக்கெண்ட்லாம் எனக்கு கிளாப் தட்டுவீங்களா, அப்புறம் நம்மளையும் பிடிச்சிருக்கு போலே அப்படிங்கும்போது போக தான் நான் வந்து ஓகே நம்மளுக்கும் பிடிக்குது போல எல்லாரையும் அப்படின்னு சொல்லி அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல நிறைய பேருக்கு ஏன் என்ன பிடிக்கும் அப்படின்னு. ஸோ உங்களை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன் பிக் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸே. சவுண்ட் லவ் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஹாய், அவ்வளோதான். நான் யூஎஸ்ஏ தான் நான் பேர். அவங்க சரி ஓகே. ஹாய். கண்ட்ரியா? சரி பேரு இல்லையான்னு பார்த்தேன். ஓகே. ஸோ how you felt while you standing in the final stage?
ஐயோ ரொம்ப பீதியாக இருந்ததுங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஃபைனலாக அங்கே நிற்கும் போது என்னதுன்னா அப்போ தான் நான் உணர்றேன், நம்மளை இவ்வளோ தூரம் வந்து பீப்புள் வந்து நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ அவ்வளோ பிடிச்சிருக்கு மக்களுக்கு அப்படின்னும் போது அங்கே தான் எனக்கு வந்து அதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்மளோட கனவெல்லாம் நிறைவேற்றி மக்கள் மனசில் வந்து ஒரு இடம் பிடிச்சி கஷ்டப்பட்டு நின்றுருக்கணும் போது எனக்கு அது ரொம்ப அப்போ தான் ப்ரௌடாக இருந்தது. ஜாக் பற்றி சொல்லுங்கள் சவுண்டு. ஐயோ ஜாக்கா, இப்போது உள்ளே இருக்குது என்ன சொல்லணும், வெளில வந்து நான் பேசணும், நான் ரயான் ஜாக்லாம் ஃபோனில் பேசணும். ஜாக் வந்து எப்படின்னா ரொம்ப துரு அப்போ வந்து சண்டை போடுவா. ஆனால் நாங்கள் எப்படின்னா நிறைய சண்டை போடுவோம், ஆனால் வந்து சேர்ந்துருவோம். அது என்னன்னு தெரியல, ஜாக் வந்து எனக்கு கோவம் வரும், இல்லை அவள் பண்ணுறதுலாம் பண்ணேன், ஏன் இப்படி பண்ணுறா அவள் அப்படி இப்படின்னு. பட் சில இடத்துல நாங்கள் 2 பேரும் ஜோவியெல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்போம்ல, ஸோ அப்போல்லாம் வந்து எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவள் கோவப்பட மட்டும் எனக்கு அவளை பிடிக்காது, ஆனால் ஜாக் பிடிக்கும். ஸோ அதிகமாக ட்ரெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த மணி பாக்ஸ் எடுக்க ஓடும் போது பாதியிலே ஓடிட்டேன்ல ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, எதனால்? இல்லைங்க, ஆக்சுவலி என்னென்னா உள்ளே ஃபுல்லாக என்னை வந்து ரொம்ப தூண்டி விட்டுட்டே இருந்தாங்க. டாஸ்கில் ஜெயிக்கல இவங்க, கேம்லையும் ஜெயிக்கல அப்படின்னும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்கள ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோம், நானும் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அவங்க ஓடுறதுக்கு முன்னாடியே எனக்கு ரிஸ்க் எடுக்க போகிறேன் நானும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நின்றுட்டேன், தைரியம் வந்துட்டு. அப்புறமா என்ன ஆயிடுச்சு, ரைட்டாக எடுக்கிற பாருங்க, ஓடும்போது தூரமாக இருந்ததுங்க அந்த பெட்டி. ரைட் எடுத்துட்டு ஐயோ எங்கடா பெட்டி, எனக்கு பெட்டியே வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்பி ஓடி வந்துட்டேன். நல்ல வேலை கொஞ்சம் தூரம் நான் இன்னும் போய் ஓடி வந்ததா கூட உள்ளே வந்திருக்க மாட்டேன் போல். அங்கேயே ஏதோ ஒரு டேர்ன் எடுத்ததுனால ஆண்டவன் புண்ணியத்தில் நான் தப்பிச்சேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டான ஜெஃப்ரியை பிடிக்குமா இல்லை லேட்டாக ஃப்ரெண்டான ரயானை பிடிக்குமா? ஜெஃப்ரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டானா, ஆனால் ரயான் தான் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவனோட இருக்கிற பாண்டிங் வந்து எனக்கு ஜென்யூனாக இருந்தது. ஜெஃப்ரியும் எனக்கு பிடிக்கும், அவன் வந்து கொஞ்சம் திமிராக இருப்பான், அதனால எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் ஜெஃப்ரியும் எனக்கு பிடிக்கும் தான். ரொம்ப பிடிச்சது வந்து ரயான். உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் இன் பிபி ஹவுஸ்? ஃபேவரட் மூமெண்ட் நிறைய இருக்கே, நிறைய பேருக்கு தான் தெரியும் ஃபேவரட் மூமெண்ட், எனக்கே தெரியாது ஃபேவரட் மூமெண்ட். ஆனால் எல்லாமே பிடிக்கும். பிக் பாஸ் போடுற கவுண்டர் சில டைம்லாம் சாரி மச்சா அப்படிலாம் வந்து கேட்டார், அதெல்லாம் வந்து க்யூட்டாக இருந்தது. அப்போ எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு இவர் சாரி மச்சான்னு கேட்டார் அப்படின்னு. இயரிங்ஸ் அப்போ தான் ஏதோ விழுந்துச்சு சொல்லி பண்ணார். அதெல்லாம் அவர் போடுற கவுண்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட கவுண்டர்ஸ் போடுவார், அப்போல்லாம் அதை நான் ரசிப்பேன். அதெல்லாம் ஃபேவரட் மூமெண்ட்ஸ். அந்த டைலாக் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், புல்சே ஆம்லேட். புல்சே ஆம்லேட்டா? ஆம்லேட் அது என்னங்க டைலாகு? உங்களுக்கு உண்மையாலே புல்சே ஆம்லேட் தெரியுமா தெரியாதா? ஏங்க எனக்கு தெரியாதுங்க புல்சே ஆம்லேட்லாம். என்கிட்ட தாங்க வந்து கேட்குறாங்க, வேணுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க்கை சொல்லுவீங்க? டாஸ்க்கு பிடிக்காத டாஸ்க்கா? எந்த டாஸ்க் பிடிச்ச டாஸ்க்? உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்லுவீங்க? ஐ திங்க் அந்த பவுலிங் டாஸ்க் நினைக்கிறேன், இப்படி ஊற்றி விட்டேனே அது, ஏன்னா அதில் தான் நான் வின்னானேன், அதனால எனக்கு அந்த டாஸ்க் பிடிக்கும். உங்களை எவ்வளோ பேர் லவ் பண்ணுறோம், அன்பு வச்சுருக்கோம், அதுக்கு உங்களோட ரியாக்ஷன் என்ன? என்ன கொடுக்குறது ரியாக்ஷனு? ரொம்ப தேங்க்ஸ். நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்தது? ஐயோ எனக்கு தெரிஞ்சு எங்கள் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவர் தான் காப்பாற்றினார்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய வந்து அவர் திட்டுவார், அப்போல்லாம் நாங்கள் வந்து சோகமாயிடுவோம். ஆனால் அவர் கொஞ்சம் சோகமானாலும் அவர் வந்து எங்களை வந்து பூஸ்ட் பண்ணுவார். பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன். அவர் பேசும்போதெல்லாம் ஒரு வாரம் வருவாரா, அப்போ அடி அவர் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, வாரம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாகவே இருக்காது. ஏதாவது ஒன்று வந்து கருத்து மாதிரியே ஒன்று சொல்லுவார். அவருக்கு படம் ரிலேட்டடா இல்லை அவர் வாழ்க்கைக்கு ரிலேட்டடா, அது போடாதீங்க அப்படின்னு கூட சொல்லுவார் நிறைய வாட்டி. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி பூஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய எங்களுக்கு எனர்ஜி கொடுத்ததே சேது சார் தான். ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான, அவர்லாம் இங்கே வச்சுருக்காங்க, அவர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்திருக்கோனே எங்களுக்கு தெரில, உள்ள மைண்ட் லெவலில் அவர் ஒரு மென்டல் பீஸாக இருந்தார் எங்களுக்குலாம். உங்கள் பேக்கரிக்கு போயிட்டு பப் சாப்பிட்டீங்களா? ஐயோ இன்னும் நான் சாப்பிடலைங்க. சாப்பிடுவேன், ஏன்னா வந்து உள்ளே இருக்கும்போதெல்லாம் எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். வெளில வந்தபோது பசிக்கவே மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, இதை ஏதோ கொண்டு வராங்க, எனக்கு என்ன இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது.
ஆனால் நான் சாப்பிடும்போது நான் வீடியோ போடுறேன். எப்போ உங்கள் ஃபேன்ஸை நேரில் பார்க்க வர போகிறீங்க? லைக் ஃபேன்ஸ் மீட்லாம் வச்சு. அப்படியா? ஃபேன்ஸ் மீட் வைக்கும்போது நான் கண்டிப்பாக நான் வரேன். ஏன்னா இப்போ எல்லோரும் எங்கேயும் ரோட்டில் அப்படிலாம் நான் பார்க்கும்போது எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் மீட் பண்ணிருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டு அப்படிலாம் நான் இன்னும் எதுவும் அட்டன் பண்ணல. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுவேன். உங்களோட அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளானா? வாழ்க்கையிலையா இல்லை இப்போ இங்கேருந்து கிளம்பியா? வாழ்க்கையில் அடுத்த பிளான் அடுத்தது படம் பண்ணணும். அதுதான் இப்போதைக்கு பிளான். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னோட நிறைய லவ் அவங்களுக்கு. ஏன்னா என்னை வந்து வாரம் என்னை சேவ் பண்ணி கடைசியில் அது நிறைய விஷயமா போய் நிறைய பேர் வந்து என்னை இப்படின்லாம் சொல்லி என்னை நீங்கள் தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எனக்காக நின்றுருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் வீட்டுக்கு வரப்போ என்னோட மெய்டு வந்தாங்க, அக்கா. அவங்க கூட ஏதோ ஸ்டோரிலாம் போட்டாங்களா எனக்காக வாட்ஸ்அப்பில். அவங்களுக்கு கூட மெஸ் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் சௌந்தர்யாவோட பிஆரா அப்படின்னு. ஸோ அந்த லெவலுக்கு யார் எனக்கு ஸ்டோரி போட்டு யார் எனக்கு ஜென்யூனாக லவ் கொடுத்தாலும் நீங்கள் அவங்க பிஆரா அப்படின்னு கேட்டு அந்த அளவுக்கு நீங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கடைசியில் அந்த ஓல்ட் டார்கெட்டும் என் மேலே வந்ததுனால உங்களோட மனசு எனக்கு புரியுது. நீங்களாம் என்னால் எவ்வளோ வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் வந்து மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து நான் நிறைய தேங்க்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை இவ்வளோ தூரம் வந்து என்னோடய கனவெல்லாம் நிறைவேற்றி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கே நான் வந்து பயங்கர தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சொன்னால் கூட பத்தாது. நான் கண்டிப்பாக எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் மீட் பண்ண முடிஞ்சால் மீட் பண்ணுறேன். இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. Thank you.